குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 30 புதன்கிழமை, அதாவது 2025 ஜூலை 30 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் அப்லோட் பண்ணிக்கோம், பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், சரிங்களா? நம்ம கரண்ட் பஸ் பார்த்து முடியுது பார்த்தீங்கன்னா, நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் படிக்கும். டார்கெட் 70 அப்படின்ற பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கும், ஓகேங்களா? ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான அட்மிஷன் ஓப்பன் மட்டும் ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஷெட்யூல் வேணும் அப்படின்னாலும் டார்கெட் 70 ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷெட்யூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்குவோம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் பஸ் பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும், சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி விளையாட்டுகள் உருவாக்கம் தொடர்பாக கூகுள் மற்றும் யூனிட்டி நிறுவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா அரசின் திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு, ஓகேங்களா? கூகுள் ப்ளே மற்றும் யூனிட்டி கேம் அப்படின்ற நிறுவனத்துடன் இணைந்து சிறப்பு திறன் பயிற்சியை அளிக்கின்றது, ஓகேங்களா? இந்த இணைய வழி விளையாட்டு உருவாக்கம், மேம்பாடு ஆகியவற்றில் உலகத்தரத்திலான தொழில்நுட்ப திறன்களை வழங்குவதை குறிக்கோளாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு, ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், இது அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறை சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற புதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் கடந்த 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தாங்க, ஓகேங்களா? இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 13 அரசு துறைகளைச் சேர்ந்த 43 சேவைகளும், கிராமப்புறங்களில் ஊரகப் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா 15 அரசு துறைகளைச் சேர்ந்த 46 சேவைகளும் வழங்கப்படுது. அதாவது வாரத்தில் 4 முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது, ஓகேங்களா? இதனுடைய அதாவது இந்த மனு மீதான விசாரணை முடிவு மேற்கொள்ளக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா 45 நாட்கள். இதெல்லாம் முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கணும். டிஎன்பிசியில் இந்த மாதிரிலாம் கேட்டுருவாங்க. அடுத்தது, 3வது மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி ஜார்ஜியாவில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய திவ்யா தேஷ்முக் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வென்றிருப்பாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி டீட்டெயில் நம்ம நேற்றே பார்த்துறோம், என்னோட ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற பெருமை இவங்களை சாரும். அதேமாதிரி இளம் வீராங்கனை அப்படின்ற பெருமையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே சாரும், ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர்களில் இந்த போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்த் தான் 2002 வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்திய மகளிரில் இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா கோனேரு ஹம்பி, டி ஹரிகா, ஆர் வைஷாலி இவங்க தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் இருந்தாங்க. இந்த வெற்றியை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக தரவரிசை ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்கார். அர்ஜுன் எரிகேசி 5வது இடத்துலையும், டி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துலையும் இருக்கார், ஓகேங்களா? மகளிர் பிரிவில் ஹம்பி வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துலையும், டி ஹரிகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துலையும், ஆர் வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா 15வது இடத்துலையும், திவ்யா தேஷ்முக் வந்து பார்த்திங்கன்னா 18வது இடத்துலையும் இருக்கிறாங்க. அதேமாதிரி நிசார் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் பாய்கிறது, ஓகேங்களா? இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவும் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா நிசார் அப்படின்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ மற்றும் நாசா இருந்தது. அந்த இஸ்ரோ அதாவது நாசாவில் வர எண், இஸ்ரோவில் வர ஐ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடர் அப்படின்ற அந்த வார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நிசார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதோட டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இதற்கான ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா 2014 செப்டம்பர் 30ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தமாயிருக்கு. 2014 வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 12,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா GSLV F-16 ரக ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டிருக்கு, ஓகேங்களா? இந்த செயற்கைக்கோள்கள் புவியிலிருந்து 743 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனின் ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது நிசார் செயற்கைக்கோள் புவி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்டது, ஓகேங்களா? இதனுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 3 முதல் 5 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கும். இந்த செயற்கைக்கோள் முழு பூமியையும் வந்து பார்த்திங்கன்னா 12 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி துல்லியமாக தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா வழங்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? முக்கியமானது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது எல்லாமே முக்கியமானது தான். அடுத்தது, அமெரிக்காவுக்கு அதிதிறன் பேசி ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்துக்கு வந்திருக்கு. அடுத்து, பிரளய ஏவுகணை, அதாவது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனுடைய பிரளய அப்படின்ற ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? இந்த ஏவுகணை 500 கிலோ முதல் 1000 கிலோ எடை கொண்ட ஆயுதங்களை வந்து பார்த்திங்கன்னா சுமந்து செல்லும் திறன் உடையது. 150 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் தொலைவரையான இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் உண்டது, ஓகேங்களா? இந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா 2 சோதனைகள் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒடிசா மாநில கடற்கரையோரம் உள்ள APJ அப்துல் கலாம் தீவில் வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணியிருக்கோம். இது உங்கள் GK கொஷின்,
ஓகேங்களா. நீங்கள் உங்கள் பிசிஎஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கொஸ்டின் தனியாக கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் அப்துல் கலாம் தீவு எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் போனாலும் தமிழ்நாடுன்னு போட்டுறாதீங்க, தப்பு. புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரான மேக்நாத் தேசாய் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்கார். ஓகேங்களா. இந்திய வம்சாவளியை சேர்ந்த புகழ்பெற்ற பிரிட்டன் பொருளாதார நிபுணரான அந்நாட்டு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான மேக்நாத் தேசாய் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவர் குஜராத்தில் பிறந்திருக்காரு. அப்புறம் பிரிட்டனில் உள்ள லண்டன் பொருளாதார கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 1965 முதல் 2003 வரை வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் பணியாற்றினார். அப்புறம் அங்கே இருக்க தொழிலாளர் கட்சியில் சேர்ந்து 2008ஆம் ஆண்டு மத்திய அரசின் உயரிய கட்சியில் சேர்ந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலவை உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா பதவி வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம மத்திய அரசனுடைய பத்ம பூஷன் விருதையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறார். ரொம்ப முக்கியமான பர்சன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உலக நீச்சலில் சாம்பியன் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் நட்சத்திர வீராங்கனையான கேட்டி லெடக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதில் இதனிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய சஜன் பிரகாஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதியிலே வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டார். ஓகேங்களா. அடுத்து உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. உலகளவில் கல்வித்தரத்தை அளவிடும் டைம்ஸ் உயர்கல்வி அமைப்பின் தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது தலைசிறந்த கல்வி நிறுவனங்களை கொண்ட நாடாக இந்தியா உருவாகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 49 பல்கலைக்கழகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இப்போ 2026 வந்து பார்த்திங்கன்னா 128 பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் செயல்பட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. நம்முடைய 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் இணையணும் அப்படின்னு இப்போ படிக்கணும்னா ஸ்க்ரீன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கால் பண்ணி டீட்டெயில் எடுத்துக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.